உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நாட்கள், ஏதாவது ஒரு முக்கியமான நாளை சொல்லுங்களேன் அப்படின்னா நம்ம பிறந்த நாளை சொல்லுவோம், திருமண நாளை சொல்லுவோம், குழந்தை பிறந்த நாள், அப்புறம் வீடு வாங்கின நாள், வாகனம் வாங்கின நாள், இப்படியாக சில முக்கியமான நாட்களை சொல்லுவோம். வள்ளல் பிரானோட வாழ்க்கையில் 12/4/1871 ஆண்டுங்கிறது மிக முக்கியமான வருஷம், முக்கியமான நாள், முக்கியமான தினம். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தான் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். அது என்ன பிரகடனம்? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட யுகங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் 4 யுகங்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த 4 யுகங்களிலிருந்து சன்மார்க்க காலம் என்ற ஒன்றை நம்முடைய வள்ளல் பிரான் பிரகடனம் செய்கிறார். யுகங்களுக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம், யுகம்னா என்ன, அந்த 4 யுகம்னா என்னங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த பிரகடனம் மிக அற்புதமான பிரகடனம். 2 வரின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த 2 வரிக்குள் காலகாலத்திற்கும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு உண்மையை நம்முடைய வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் இதோட முக்கியத்துவம். அந்த வார்த்தையை பாருங்க. இச்சன்மார்க்கம் இக்காலம் தொட்டு அறிவிப்பு நாள் 12/4/1871 அளவிறந்த நெடுங்காலம் இருக்கும். சாதி சமய சாத்திர ஆசாரம் வேறுபாடுகள் இல்லாமல் போகும். 12/4/1871 அன்றைக்கு, 1ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற ஒரு பிரகடனம். இந்த சன்மார்க்கம் என்பது இந்த நாள் தொட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அது நாள் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த யுகங்கள் முடிவுக்கு வருகின்றன அப்படிங்கிறதா வள்ளல் பிரான் சொல்லுகின்ற கருத்து. சரி, யுகங்கள் முடிஞ்சாச்சு, அப்புறம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா சன்மார்க்க காலம் ஆரம்பிக்கிறது. ஏன் சன்மார்க்க யுகம் ஆரம்பிக்கிறதுன்னு அவர் சொல்லலை. அப்போ யுகத்துக்கும் காலத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதை பற்றிய சிந்தனை நமக்கு வேணும்ல. அதை கொஞ்சம் தோண்டி துருவி தேடி பார்த்தா பல ஆச்சரியமான உண்மைகள் வெளிவருது. முதல்ல வள்ளல் பிரானோட வார்த்தையை இந்த 2 வரி தான், அதில் திரும்ப பயணிச்சோன்னா எவ்வளவு ஆழமான கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிய வரும். இச்சன்மார்க்கம் இக்காலம் தொட்டு அறிவிப்பு நாள் 12/4/1871 அளவிறந்த நெடுங்காலம் இருக்கும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 தான் யுகங்கள். கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களை தாண்டி அடுத்து வருகின்றது சன்மார்க்க காலம் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்போ யுகங்கள் என்பது முடிவுக்கு வரக்கூடியது, காலம் என்பது முடிவற்றது, நிலையானது. அதுதான் மிக முக்கியம். அப்படின்னா இனிமே வரக்கூடியது சன்மார்க்கத்தின் காலம். சன்மார்க்க யுகம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் கிரேதா யுகம் முடிஞ்சு போச்சு, துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, திரேதா யுகம் முடிஞ்சு போச்சு, கலியுகம் இப்போ நடந்துட்டுருக்கு, இதுவும் முடிஞ்சு போயிடும்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போங்கிறது வேற விஷயம். ஆனால் முடிவுக்கு வருகின்ற காலங்கள் நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் சொல்லுகின்ற அந்த கூற்றின்படியே அந்த துவாபர யுகம் முடிஞ்சாச்சு, கிரேதா யுகம் முடிஞ்சாச்சு. அப்படிங்கும்போது யுகங்கள் முடிவுக்கு வரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஆனால் காலம்ங்கிறது எப்போதுமே உள்ளது தானே. வானம் மாதிரி, பூமி மாதிரி, காற்று மாதிரி, நெருப்பு மாதிரி காலம் என்பது நிறைந்திருக்கக்கூடியது, நிலையாக இருக்கக்கூடியது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். யுகங்கள் முடியும், ஆனால் காலம் முடியாதது, காலம் நீளமானது, காலம் முடிவற்றது, காலம் நிரந்தரமானது. எனவே இனிமேல் வரக்கூடிய காலம் என்பது சன்மார்க்கத்தின் காலம் என்று பிரகடனம் செய்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதுவும் 12/4/1871 என்று சன்மார்க்கத்தின் காலத்தை நிர்ணயம் செய்கிறார் என்றால் அவர் வாழ்ந்திருந்த காலத்திலிருந்து சன்மார்க்கத்தின் காலம் துவங்குகிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த சன்மார்க்க காலத்தில் நாமும் இருக்கிறோம் என்பது நமக்கான பெரு வாய்ப்பாக நாம் உணர வேண்டும். சரி, இந்த சன்மார்க்க காலத்தில் என்ன நடக்குங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார் பாருங்க. அளவிறந்த நெடுங்காலம் இருக்கும். சாதி சமய சாத்திர ஆசாரம் வேறுபாடுகள் இல்லாமல் போகும். சாதி சமய ஆசிரம வேறுபாடுகள் இல்லாமல் போகும்னா
சன்மார்க்கம் என்பது எல்லோருக்குமானது, ஜாதி சமய வேறுபாடுகள் அற்றது, பிரிவினை அற்றது, ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கின்ற அந்த வேறுபாடுகள் அற்றது, முகத்தில் பிறந்தவர்கள் என்று உயர்தினையாக சொல்லாது, தோளில் தொடையில் காலில் காலுக்கு கீழே பிறந்தவர்கள் என்று வேறுபடுத்தி பேசுகின்ற மனுநீதியில் இருந்து மாறுபட்டு முற்ற முழுக்க வேறு ஒரு காலத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அங்கே சன்மார்க்கம் மட்டுமே நிலைத்திருக்கும். சன்மார்க்கத்துக்கு நாம் இப்போது சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த சாதிகள் கிடையாது, சமயங்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது, தெய்வ உருவங்கள் கிடையாது என்கின்ற மிக அற்புதமான ஒரு நிலைக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய காலம்தான் சன்மார்க்க காலம். சரி, யுகம் முடிஞ்சு போயிடும்னு ஒரு கருத்தை சொல்கிறோம்ல, அப்போ ஒரு யுகம் என்பது எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு யுகத்துக்கு 1,92,000 வருடங்கள் இருக்குது. இந்த 4 யுகம் சொன்னோம் இல்லையா, அதில் கலியுகம்தான் மிக குறைவான ஆண்டுகள் கொண்ட யுகம். அந்த கலியுகத்துக்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்டால் 4,90,000 ஆண்டுகளாம். யோசிச்சு பாருங்க, யுகம் என்பதே லட்சக்கணக்கான ஆண்டுகள் உள்ள ஒரு பகுதி. அதுலேயே திரேதா யுகம் முடிஞ்சு போச்சு, கலியுகம் தான் நடந்துட்டு இருக்கு, துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்படியாக முடியக்கூடிய யுகங்கள் இருக்கின்றன. ஆண்டுகள் 1,96,000 ஆண்டுகள் ஆனாலும் கூட யுகங்கள் முடிந்துவிடும். ஆனால் காலகாலமாக நிலைத்திருப்பது என்கின்ற ஒற்றை கருத்தியலை சன்மார்க்கம் மட்டும்தான் கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் இந்த பூமியில் பிறப்பு என்பது நிரந்தரமாக தொடரக்கூடிய ஒன்று, உயிரினங்கள் என்பது தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் இந்த பூமி. அப்படின்னா இந்த பூமியில் காலகாலமாக உயிர்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து கொண்டே இருக்கக்கூடிய உயிரினங்கள் திரும்ப திரும்ப ஜாதி சமயம் சடங்குகள் ஆசிரமங்கள் ஆச்சாரங்கள் அந்த ஆகமங்கள்ங்கிற அந்த சுழற்சிக்குள்ளே அந்த சுழலுக்குள்ளே போய் மாட்டிக்கணுமா? வேண்டாமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்த சிந்தனையை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அதுதான் இந்த 2 வரியோட அடர்த்தி. 2 வரியில் ஒரு பிரகடனத்தை கொடுக்கிறார். இனிமேல் வரும் காலம் சன்மார்க்க காலம் என்று சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் நம்முடைய மக்கள் மீது. அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் இந்த ஜாதியை விட்டுருவாங்க, சமயத்தை விட்டுருவாங்க, ஏற்றத்தாழ்வை விட்டுருவாங்க, உயர்வு தாழ்வை விட்டுருவாங்க, நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த எதேச்சாதிகாரத்தை விட்டுடுவாங்க, சமயங்கள் சடங்குகள் ஆச்சாரங்கள் ஆகமங்களில் விட்டுருவாங்க, எல்லாரும் சமமாக வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை நம்மீது கொண்டிருக்கிறார் வள்ளல் பிரான் என்றால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கானதாக இருக்கிறது. அந்த பொறுப்பை காப்பாற்றுவதை விட்டுட்டு மனிதர்களின் அடையாளம் மனிதம் மட்டும்தான், மதம் மட்டுமல்ல, மதம் அல்ல, மனிதம். மதம் என்கின்ற வார்த்தைக்குள் நீ என்ற எழுத்தை சேர்த்தால் அதுதான் மனிதத்தின் அடையாளம். ஆனால் நாம் அந்த நீயை அடிச்சுட்டு மதம் என்கின்ற வார்த்தைக்குள் தொங்கி நிற்கிறோம். அது இல்லாத ஒரு காலத்தை நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த காலத்தோடு நாம் உயர்வடைய வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பாகிறது. நாம் வாழும் காலம் சன்மார்க்க காலம் என்பதை உணர்வோம், மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம். எதனால் என்றால் அந்த ஜீவகாருண்யத்தால் மட்டுமே உணர்த்துவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.